வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 5 பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இதை ரப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கு கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி சின்னதாக நல்லா இந்த மாதிரி வதங்கின உடனே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், இட்லிக்கு சூப்பரான ஒரு சட்னி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.